Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம்னா it's a brushes video. அது என்ன பிராண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா it's from Real Techniques. So Real Techniquesல இருந்து இந்த mini brushes தான் பார்க்க போறோம். So without further ado, let's get into the video. Yes guys, finally I'm doing something about brushes after a long time. It's really taking a long time guys because இது வந்து பண்றதுக்கே வந்து கொஞ்சம் டைம் ஆகுது. So yeah, so this is the brushes set. So on the packaging I don't have. அதில் வந்து அந்த pouchல வந்து brushes-லாம் போட்டு வச்சிருக்கேன். This is how you have to take it. So yeah, it is really nice. So brush-ஓட size-லாம் காமிச்சிடுறேன். So இதுதான் guys brush-ஓட size. Cute-ஆ குட்டியுண்டா இருக்குல்ல, என் palm size தான் இருக்கு guys. இது கொஞ்சம் இதுதான் இருக்கிற லென்த்தி ப்ரஷ்னு நினைக்கிறேன். ஓகே யா, ஸோ இதான் கஸ் ப்ரஷஸ். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது நான் எங்கே வாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஆராவில் மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி, நைக்காவில் இருக்கா? ஓகே, ரியல் டெக்னிக்ஸ் நைக்காலையும் அவைலபிளாக இருக்குது, பட் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்குது கைஸ். எதுவுமே நீங்கள் வாங்க முடியாது. ஒரே ஒரு ப்ரஷ் மட்டும்தான் இருக்குது, அதுவும் அது ஸ்பஞ்ச் மட்டும்தான் இருக்குது. அதுவும் ஐ திங்க் ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். ஓகே, ஸோ வந்து ரியல் டெக்னிக்ஸ் வந்து ஐ திங்க் யூ கேன் பை இட் இன் டிஆராவில். இது நான் டிஆரில் தான் நான் வாங்கினேன். ஸோ இந்த ப்ரஷோட நேம் சொல்லிடுறேன். ரியல் டெக்னிக்ஸ் ட்ராவல் ஃபேண்டசி மினி ப்ரஷ் செட். ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா 10 பீசஸ் இருக்குது, 10 ப்ரஷஸ் யூ வில் கெட் இட். அது கூட உங்களுக்கு அந்த பவுச்சும் கிடைக்கும். ஸோ தட் யூ கேன் புட் எவ்ரி திங் இன் தட் பவுச் அண்ட் டேக் இட் அவே. பிக்சர்ஸ்லாம் இங்கே நான் போடுறேன் ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 2249 rupees. ஐ திங்க் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அஃபோர்டபுள் ஃபார் செட் ஆஃப் 10 ப்ரஷஸ் நீங்கள் வாங்குறதுக்கு இது நல்லா அஃபோர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டீட்டெயில்ஸ், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. இது வந்து க்ரூவல்டி ஃப்ரீ, வேகன், சிந்தட்டிக் அண்ட் நேச்சுரல்னு போட்டிருக்கு. தட்ஸ் ஹவ் தே ஹேவ் கிவன். ஸோ அவங்க செட் ஆஃப் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, எதுக்கெலாம் என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸ் நான் சொல்லியிருப்பேன் டெமோலே, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். பட் யூ கேன் யூஸ் இட் ஆன் யுவர் ஓன். ஸோ இந்த ப்ரஷ் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. யூ கேன் யூஸ் இட் மல்டி பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணால் போதும். ஓகேவா? அதுதான் என்னோடய பாயிண்ட். அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளோட பாயிண்ட் அதுதான். அவங்க வந்து இதுதான் சொல்லி கொடுப்பாங்க, பட் நம்ம அதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. Okay, so yeah, I think that's about it. Also I have 2 other brushes, same category. 2 எக்ஸ்ட்ராவாக நான் வாங்கியிருந்தேன். டியோ மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் தனியாக நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருந்தேன். இது செட் ஆஃபாக கிடைக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 407, இன்னும் வந்து 200 நினைக்கிறேன். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா மினி ப்ரஷ் செட் அப்படின்னு இருக்கும். 2 பீசஸ் கிடைக்கும். 1129 rupees. I know it is kind of pretty costly compared to the whole செட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கிட்டத்தட்ட half the price மாதிரி இருக்குல்ல. பட் இந்த ப்ரஷ் நீங்கள் தனியாகவும் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். நிறையா இருக்குது. ஸோ இது உங்களுக்கு வேணும்னா இந்த 200 மட்டும் தனியாக வாங்கிக்கலாம். இது டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு அதில் சொல்லுவேன், ஏன் என்ன இதுன்னு. ஓகே, ஸோ விதவுட் ஃபர்தர் ado நம்ம வந்து டெமோக்குள்ளே போயிடலாம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம டெமோ வீட்டில் தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன டெமோ பார்க்குறோன்னா, we are gonna see this brush set. So this is the brush set. Okay, இதில் வந்து ஆக்சுவலி மிக்ஸாக இருக்குது because I have 2 of them, so that நான் மல்டிபிள் லுக்ஸ் பண்ணும்போது, எனக்கு மல்டிபிள் திங்ஸ் தேவைப்படும் போது I can use சேம் ப்ரஷ். அதனால தான் வந்து நான் 2 வாங்கியிருக்கேன். நீங்கள் 2 வாங்கணும் அவசியம் இல்லை, 1 கூட வாங்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் வித் இட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டூ த பேஸ். ஸோ பேஸ்க்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு இதில் ப்ரஷ் இந்த செட்டில் வந்து either we can use 206 அப்படி இல்லைன்னா we can use this one. I got 200. I really like this one. ஸோ அதனால் நான் 200 யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி ஃபவுண்டேஷன் வந்து I'm gonna use this Dior நேச்சுரல் ஃபவுண்டேஷன். ரொம்ப நாளாச்சு நான் யூஸ் பண்ணி. I'm using the shade 4.5N. ஓகே, ஸோ இது எடுத்த உடனே I'm just gonna do the dots. Okay, and then I'm just going to with the 200 RT 200 brush. ஸோ இது டென்ஸாக இருக்காது, ஈஸியாக உங்களுக்கு பிளெண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும், அண்ட் தென் பஃப் பண்ண ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக ஐ ரியலி லைக் திஸ் ப்ரஷ். பாருங்க எவ்வளோ ஈஸியாக பிளெண்ட் பண்ணிடுச்சுன்னு. நான் எப்பவுமே என்னோட அலூரோட பஃபிங் லைக் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சுருப்பேன், கபிக்கு ப்ரஷ் மாதிரி. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும். அது கொஞ்சம் இன்னும் இதோட பெருசாக இருக்கும்.
இது வந்து என் ஸ்கின் டோன் அண்ட் பாட்டில் சொல்லலாம். பட் இது ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து என்னை டார்க்காக காட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் டு ஹைலைட். ஓகே, நான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டேன். ஐ டென்ட் டூ எனி கலர் கரெக்ஷன். எனக்கு ரொம்ப தேவைப்படலன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ ஹவ் இட் ஒர்க்ஸ். இஃப் இட் இஸ் ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா we can யூஸ். ஸோ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியாச்சு. ஃபவுண்டேஷன் அந்த RT200 இஸ் ரியலி நைஸ் ஃபார் தட். ஸோ இந்த ப்ரான்சிங் blend பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன், விச் இஸ் RT406. இது வந்து ஆங்கிள்டாக இருக்கிறதுனால நம்ம கான்டோரிங் ப்ரான்சிங்க்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணலன்னா யூ கேன் யூஸ் இஸ் ஃபார் ஃபவுண்டேஷன் அஸ் வெல். ஓகேவா? Just doing this. So this is how it looks. Okay guys, so that's it about this brush. இது நீங்கள் contouring and bronzing யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இது யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அழகாக தெரியுதுன்னு எனக்கு கேன் see how blended it is. ஸோ ஃப்ளஃபியாக இல்லாமல் ஒரு டென்ஸாக இருக்கிறதுனால it is easy to apply. ஸோ அதான் இந்த ப்ரஷ் அதுக்கு யூஸ் ஆகும். ஓகே guys, ஸோ ப்ரான்சர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ் போகலாம். ஸோ ப்ளஷ் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ட்ராபிக். ஸோ ப்ளஷ் நான் வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன். this 2 dots. ஸோ ப்ளஷ்ஷுக்கு நீங்கள் வந்து இதையே கூட யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரே ப்ரஷ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் வாட் டு சே, உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராடக்ட் இன்டென்ஸாக இல்லை அப்படின்னா யூ கேன் யூஸ் இட். அதர்ஸ் நீங்கள் வந்து இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். 206. இது கொஞ்சம் ஃப்ளஃபியாக தான் இருக்குது, பட் யூ கேன் யூஸ் இட், யூனோ. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் அண்ட் blends. really nice color. நல்ல ஒரு மாவ் டோன்டான ஒரு கலர். இங்கே கொஞ்சம் நல்லா கீழே இறங்கிடுச்சு. இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷை வச்சு ஜஸ்ட் ஜென்ரலி blend பண்ணிக்கலாம். so that it doesn't look வித்தியாசமாக. ஓகே, ஸோ இப்போ வந்து கன்சீலர் போயிடலாம். ஸோ கன்சீலர் பார்த்தீங்கன்னா I'm going to go for this Fenty. ஸோ Fenty இது ஹைட்ரேட்டிங்கான கன்சீலர், பட் இட்ஸ் ஆல்சோ பிரைட்னிங் கன்சீலர். நல்லாவே பிரைட்னிங்காக இருக்கும். ஆக்சுவலி இதை நான் ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி இல்லை, அவ்வளோ பிரைட்னிங்காக இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா I'm just gonna go with this one, which is RT308. இது கொஞ்சம் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் மாதிரி தெரியுது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இந்த இடத்துல ஹேர்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் அப்படி இல்லை. லைக் இந்த ஒரு ஷேப்பிங்கான ஒரு ப்ரஷ் இருக்குல்ல, அதை மாதிரி ஏதோ சின்னதில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ட்ராஸ்டிக்காக தெரியல. ஸோ ஐம் ஜஸ்ட் யூஸிங் திஸ் ஃபார் மை அண்டர் ஐஸ் லைக் ஹைலைட்டிங். ஸோ அண்டர் ஐஸ்க்கு வந்து நான் இது யூஸ் பண்ணுறேன் just to blend this. Wow, என் ஃபவுண்டேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது. அவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது இந்த லைக் இந்த கன்சீலர் சொல்கிறேன். பிகாஸ் என் ஃபவுண்டேஷன் இஸ் லைக் ரொம்ப டார்க்கான ஷேடுன்றதுனால நல்லாவே டிஃப்ரென்ஸ், பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஓகே, சேம் வே ப்ளஷ்ஷையும் அதையும் வந்து இது பண்ணுறதுக்கு ஃபவுண்டேஷனை வச்சு ஐம் ஜஸ்ட் blending it சீம்லெஸ்ஸாக இருக்கிறதுக்காக. ஓகே, யா, திஸ் இஸ் ரியலி நைஸ், சூப்பராக இருக்கு. ஸோ என்னோட ஐஸ்க்கு வந்து ஐம் கோனா யூஸ் பேஸ் கன்சிலர் பேஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஐம் கோனா யூஸ் இஸ் Maybelline 140. ஸோ அந்த ஷேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சேம் ப்ரஷ் எடுத்து ஐம் ஜஸ்ட் கோனா blend it like so.
ஈஸியாக பிளெண்ட் ஆகுது, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. குவாலிட்டிலாம் வந்து சொல்லவே முடியாது, சூப்பர் கைஸ். ரியல் டெக்னிக்ஸ் தான் இனிஷியலாக தோஸ் டேஸில் வந்து இந்தியாவிலலாம் அதுதான் ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா தான் மோஃபி அது மாதிரிலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சில பேர் மேக் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் தென் க்ரைலான்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஐ திங்க் நிறைய ப்ரஷ் பிராண்ட்ஸ் வந்துடுச்சு. பேக் காஸ்மெட்டிக்ஸ்லாம் டைம் நிறையா இருந்துச்சு. ஸோ ஓகே, ஸோ வந்து ஐ திங்க் கன்சீலர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம செட் பண்ணணும். செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஒன் ப்ரஷ் விச் இஸ் 301 அப்படின்ற ஒரு ப்ரஷ். இதுதான் வந்து ஐஷேடோக்கும் யூஸ் பண்ண போகிறோம். செட் பண்ணுறதுக்கும் இதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செட்டிங்க்கு வந்து ஐம் கோனா டேக் சம் லூஸ் பவுடர். அதை எடுத்துட்டு கொஞ்சமாக எடுத்துட்டு அண்ட் லெட்ஸ் பஃப் இட் ஆன் மை ஹேண்ட்ஸில் பஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஓகே, அண்ட் தென் ஜென்ட்லி ஐம் doing this. To set my eyes. பேசிக்கலி உங்கள் ஐஸ் வந்து மேட்டாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீக்கியாக இல்லாமல் ஐஷேடோ க்ளீன் பிளெண்டட் லுக் கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு பிளெண்டட் லுக் கிடைக்காது. வை ஓகே, ஐஸை பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போது லெட்ஸ் டூ த ஐஷேடோ. ஸோ ஐஷேடோக்கு பார்த்தீங்கன்னா திஸ் ஒன். ஸோ இது ரெண்டு, ஆக்சுவலி இந்த மூணுமே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு. நான் ஐம் கோனா கோ வித் இந்த பவுடருக்கு யூஸ் பண்ணோம்ல, ஸோ அதே ப்ரஷ் எடுத்து I'm just gonna take this. I'm just using on my ends. Let's see இது எனக்கு கொஞ்சம் டெப்த் கொடுக்குதானா. I think it gives பரவாயில்ல. நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கு. மேபி கொஞ்சம் சின்னதாக ஐஸ் இருக்குது, என்னை விட சின்னதாக ஐஸ் இருக்குன்னா உங்களுக்கு கொஞ்சம் இது பெருசாக இருக்கும். மற்றபடி ரொம்ப ஐஷேடோ நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப உங்களுக்கு பெருசாக தேவைப்படாது. நீங்கள் ரெண்டும் டேரெக்டாக ஒரு மேட்டை வச்சு சும்மா பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ கோ ஆன் வித் த மெட்டாலிக் ஐஷேடோ. ஸோ கம்ப்ளீட்டாக இருக்கும் லுக்கு. சம்டைம்ஸ் ரொம்ப பண்ணாமல் லைட்டாக பண்ணாலே ஐ லுக் நல்லா தான் இருக்கும். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா கோ வித் திஸ் ஒன். அந்த டார்க்கஸ்ட் ப்ரௌன் இருக்குல்ல, அதே ப்ரஷ்ல எடுக்கிறேன். ஐம் ஜஸ்ட் doing this and taking it to the upper eyelid like so. Okay, so இதை நீங்கள் இதை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூ கேன் யூஸ் இட் வாட் இஸ் டிஷ்யூ பேப்பர்லேயும் க்ளீன் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இந்த மாதிரி இது இருக்கும்ல க்ளீன் பண்ணுறதுக்குன்னு. ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதை நான் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நியூட் ஸ்டிக்ஸ் பாக்ஸ். அதில் நான் இந்த ஃப்ளஷி அதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணுறதுக்கு. அதுக்காக அது ரவுண்டாக கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அதனால நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சைடு நான் பண்ணிடுறேன். ஐம் ஜஸ்ட் கோனா டேக். ஐ திங்க் இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஓரளவுக்கு ஐஷேடோ பிளெண்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ப்ரஷ் செட்லேயே வி ஹாவ் another one 307 சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ். நீங்கள் இதை வந்து யூ கேன் யூஸ் இட் ஃபார் இந்த மாதிரி மெட்டாலிக் ஐஷேடோஸ் யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ண பிடிக்காது அவங்கள்ட்ட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபிங்கர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு ஐ யூஸ் திஸ் டு நான் அந்த ஃபிங்கர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஐம் கோனா யூஸ் தட் டு பிளெண்ட் இட். ஓகே, ஸோ இந்த ஷேட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், விச் இஸ் சாம்பைன் ஷவர்ஸ். ஸோ அதை நான் பேசிக்கலி இன்னர் கார்னர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட் கனெக்டிங் வித் திஸ் ப்ரௌன் மேட் ஐ ஷேடோ. அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் யூ கேன் யூஸ் திஸ் ப்ரஷ் டு ஜஸ்ட் பிளெண்ட் ஆர் அப்ளை. திஸ் இஸ் ரியலி கூல். சூப்பராக இருக்குல்ல, ஐ லுக்கே செம்மையாயிடுச்சு. ஸோ வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஐம் கோனா யூஸ் திஸ் ப்ரஷ் இருக்குல்ல. ஸோ இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதர் யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஐப்ரோஸ் ஆர் எல்ஸ் விங் ஐலைனருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் தே ஹேவ் கிவன் ஸ்பூலி ஃபார் த ஐப்ரோஸ்க்கு. அண்ட் மஸ்காராக்கு கூட நீங்கள் உங்களோட மஸ்காரா யூஸ் பண்ண ரொம்ப இல்லைன்னா நீங்கள் அதை கூட இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி சின்ஸ் வி ஆர் யூஸிங் இட் லைக் திஸ், ஐம் கோனா டேக் அ பவுடர் ஐப்ரோ திங். ஸோ அனஸ்தாசியாவில் இந்த பவுடர் எடுக்க போகிறேன். ஐம் கோனா டேக் திஸ் அண்ட்
dip this ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு I'm just filling my eyebrows with this. நல்லா ஷார்ப்பாக ஆங்கிள்டாக இருக்கு, சூப்பராக இருக்குது ஆக்சுவலி இந்த ப்ரஷ். ஆக்சுவலி ஓகே, ஸோ அப்ளை பண்ணிவிட்டு I'm just gonna use this spoolie to brush it up and blend it as well. See, சூப்பராக இருக்குது. இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் கொஞ்சம் கீழே லோவராக அந்த மாதிரி தெரியும், பட் இட் இஸ் ஓகே. Yeah, I think it's okay, not bad. சேம் வே இந்த சைடும் பண்ணிடலாம். ஓகே, சூப்பராக வந்துருச்சு, செமையாக இருக்குது ஆக்சுவலி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து ஐஸ்க்கு நம்ம ஐப்ரோஸ் யூஸ் பண்ணிட்டோம். ஐஸில் கொஞ்சம் பெண்டிங் இருக்குல்ல, ஐம் கோனா யூஸ் திஸ் ப்ரஷ். ஸோ இந்த ப்ரஷ்ஷில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, லெட்ஸ் லிட்டில் பிட் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு I'm gonna show you guys we can do that as well. அதுக்காக ஸோ I'm just கொஞ்சம் கிட்டக்க நான் வந்துக்கிறேன். மிரர் தெரிந்தாலும் தெரியும், ஏன்னா ஃபால் அவுட் இருந்துச்சுன்னா it will miss out the base, that's why. ஓகே, லிட்டில் பிட் ஒரு விங் மாதிரி கொடுத்துருக்கேன். சேம் வே இந்த சைடு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are gonna do this. இந்த ஸ்மாலர் ப்ரஷ் இருக்குல்ல, இதுவும் செட்டில் வந்தது தான், which is 332. ஸோ இந்த ஸ்மாலர் ப்ரஷ் என்ன பண்ண போகிறோம், we gonna லைக் வாட்டர் லைனில் we gonna do it. அதில் வந்து பார்த்தீங்கன்னா I'm gonna do this brown. ஸோ இந்த டார்க்கர் ப்ரௌன் இருக்குல்ல, அதை நான் எடுத்துட்டு வாட்டர் லைனில் I'm gonna smudge it. ஸோ இன்னர் கார்னருக்கு இது சின்னதாக வைக்கிறதுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பென்சில் ப்ரஷ்ஷும் இல்லை. ஸோ அந்த கேஸில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணான்னா, யூ கேன் யூஸ் பட்ஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் லைக் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உங்களோட வாட் சே, இதெல்லாம் ஜுஹாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களே உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஐம் கோனா யூஸ் திஸ் ஒன் ஃப்ரம் எல்ஃப்லேருந்து ஒயிட் ஹாட் அண்ட் ரெயின் தான் ஷேட் இருக்குல்ல. ஐம் ஜஸ்ட் கோனா டேக் திஸ். ஹோப்ஃபுல்லி இது அங்கே செட்டில் ஆகணும். லெட்ஸ் see இது ஒர்க் ஆகுதான்னு. ஸோ இதை எடுத்து ஐம் ஜஸ்ட் கோனா என்னோட இன்னர் கார்னரில். ஸோ வந்து திஸ் இஸ் த ஃபினிஷ்ட் லுக் ஆஃப் திஸ் ஐ. ஐ திங்க் நல்லா வந்திருக்கு நினைக்கிறேன். ஸோ அவங்க கொடுத்துருக்க பவுடர் ப்ரஷ் வந்து ஓவரால் ஃபேஸ்க்கு ஓரளவுக்கு நீங்கள் யூ கேன் யூஸ் திஸ், விச் இஸ் 407. ஓவரால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஷ் ஆட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம், கான்டரிங் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை நீங்கள் வந்து பவுடர் அண்டர் ஐஸ்க்கு பவுடருக்கு யூஸ் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு யூஸ் பவுடர் பஃப். எய்தர் உங்ககிட்ட பவுடர் பஃப் நீங்கள் கொண்டு போவீங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் பவுடர் பஃப் டு அண்டர் ஐஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ப்ரஷ் இருக்குல்ல, ப்ளஷ்க்கு யூஸ் பண்ணிங்களே, இதே ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இஃப் யூ வாண்ட் டு. ஐம் கோனா டேக் ஹூடாவோட உபி பவுடர் எடுக்க போகிறேன். டேக் தட் and let's blend it. Let's powder it. Okay, I know எனக்கு இங்கே கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்குது, நோஸ் கிட்ட கொஞ்சம் இங்கே கிளிட்டரியாக இருக்குது, பிகாஸ் இந்த கிளிட்டர்ஸ்லாம் விழுந்துருச்சு. I should have done before. நான் முன்னாடியே பண்ணியிருந்துருக்கணும், பட் இட் இஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ். This is how it looks on my under eye. Same way powder in the center of my forehead. In our mouth la, I'm just brushing it off. Okay. ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸஸாக எனக்கு ப்ளஷ் வேணும் அப்படின்னா யூ கேன் ட்ராப் இட் வித் ஹியர். உங்களுக்கு வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைனா யூ கேன் லீவ் இட். ஐ திங்க் வி ஹவ் யூஸ்ட் ஆல் த ப்ரஷ் நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் வந்து ஃபுல்லாக பவுடர் பண்ணணும். யூ கேன் யூஸ் திஸ் டு ஜென்டலி ப்ரஷ் த பவுடர்ஸ். அண்ட் ஆல்சோ இதில் ஹைலைட்டிங்க்கு எந்த ப்ரஷ்ஷும் தனியாக இல்லை.
If you want to highlight, you can use your fingers to highlight, or else நீங்கள் இருக்கிற ப்ரஷ்ஷே இதோ இந்த ப்ரஷ் இருக்குல்ல, இதுவே நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், மல்டிபர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரிமெம்பர், நீங்கள் எந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணுறீங்கன்னு. ஸோ ஹைலைட்டர்லாம் லாஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இடையில நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இது ப்ளஷ் அப்ளை பண்ணால் இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹைலைட்டிங்காக தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். கரெக்டான ஒரு ஸ்டெப்ஸில் நீங்கள் போகும்போது யூ கேன் யூஸ் அ சேம் ப்ரஷ் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் தென் ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த ப்ரஷஸ் பற்றி. ஸோ பேலன்ஸ் என்னோடய லுக்கை நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், நீங்கள் டெமோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த ப்ரஷஸ் வாங்குறதுக்கு ரீசன்லாம் என்னென்னு நான் இப்போ சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், ஐ வாண்டட் டு ஹேவ் அ ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரஷ் கிட். நான் இப்போ எங்கேயோ வெளியூர் போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னோடய லக்கேஜ் வெயிட் நான் கம்மி பண்ணணும். அந்த கேஸில் வந்து நான் மினி ப்ரஷஸ் போகணும்னு நினச்சேன். அதுவும் மினி ப்ரஷஸ் போகும்போது ஐ saw லாட் ஆஃப் மினி ப்ரஷஸ். நான் எங்கள் பிக்சர்ஸ்லாம் போடுறேன். ஐ திங்க் மார்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு மினி ப்ரஷஸ் இருக்குது. மினி கிடையாது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரஷஸ்ஸு. ஒரு ப்ரஷ் இப்படி நீளமாக இருக்குன்னா அதுக்குள்ளே நீங்கள் உள்ள வச்சு ஒரு 4 ப்ரஷ்ஷோ 5 ப்ரஷ்ஷோ இருக்குன்னு நினைக்கிறேன். டூவல் ஹெட்டட்னு நினைக்கிறேன். அதுவும் நான் பார்த்தேன். பட் ஐ ஃபெல்ட் அதில் வந்து அவ்வளோவா நிறையா நீங்கள் வாட்டர்ஸே எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு தோணுச்சு. ஸோ தட்ஸ் வை வென் ஐ saw this, நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இதை நான் பார்த்தேன் டியாராவில். இமீடியட்லி ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் மை, ஐ திங்க் இதுதான் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐ வென்ட் வித் திஸ். ஐ திங்க் ஐம் ஹாப்பி வித் திஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹாப்பியாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு ப்ரஷ் செட்டு வந்து எனக்கு பத்தலை, எனக்கு அப்படி தான் ஃபீல் பண்ணுச்சு. நீங்கள் என்ன மாதிரி மேக்கப் ரொம்ப போட மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரஷ் செட்டே போதும். ஆர்எல்ஸ் எனக்கு சம்டைம்ஸ் நான் ஒன்று யூஸ் பண்ணுவேன், இல்லை சம்டைம்ஸ் நான் ரெண்டுமே எடுத்துகிட்டு போவேன். அந்த மாதிரி மாற்றி நான் பண்ணிக்குவேன். ஸோ தட் ஐ கேன் ஒரு நாளுக்காச்சுன்னா கூட நான் இன்னொன்று யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி கூட மாற்றி யூஸ் பண்ணிக்குவேன். இட் இஸ் லைக் மை ஓன். அந்த டைமில் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணிக்குவேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா வாங்கினதுக்கு ரீசன் என்னென்னா, ஐ ஃபெல்ட் இந்த 200 ப்ரஷ் வந்து கேன் பி யூஸ்டு ஃபார் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால ஐ பாட் எக்ஸ்ட்ரா. இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி நான் வாங்கிக்கிட்டேன் எக்ஸ்ட்ராவாக, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் செட்டில் இருந்து. ஓகேவா? ஸோ தட்ஸ் அபவுட் இட். ஸோ ப்ரஷ்ஷை பொறுத்த வரைக்கும் யூ நோ ஹவு ரியல் டெக்னிக்ஸ் இட் இஸ் ரியலி ஃப்ளஃபி அண்ட் தென் சூப்பராக இருக்குது, ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. இட்ஸ் எ வெல் நோன் பிராண்ட். இது வந்து வாட் டு சே, யூஸ் பண்ணுறதுக்கே நல்லா இருக்குது, சாஃப்டாக சூப்பராக இருக்குது. அண்ட் தென் அப்ளிகேஷன் இட்ஸ் ரியலி குட், ஈஸியாக சீம்லெஸ்ஸாக ஈவனாக பிளெண்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த மேக்கப் லுக் ஐ ஹவ் டன் வித் செட் ஆஃப் ப்ரஷ். இதை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ யூஸ்ட் 2 செட்டுமே நான் யூஸ் பண்ணேன். ப்ளஸ் அந்த டியோ 2 வாங்கியிருக்கேன்னு சொன்னது அப்பார்ட் ஃப்ரம் த செட்டில் இருந்து அதுவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் ஹவ் ஐ வில் யூஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இந்த லுக் இந்த ப்ரஷ் செட் வச்சு தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக ஃபாலோஸாக இருக்க பாருங்கள். ஐ ரியலி லைக் ஹவு த ஐ ஷேடோ லுக் ஆல்சோ டர்ன்ட் அவுட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா யூ கேன் கெட் இட். ஸோ இது ஒரு சின்ன பவுச் தான் கைஸ். இதை நீங்கள் அழகாக போட்டு போயிட்டே இருக்கலாம். நல்ல ஒரு ப்ரஷ் சே நல்ல ப்ரஷ் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நிறையா உங்களுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி ப்ரஷஸ்லாம் கிடைக்கிது உங்களுக்கு. ஐ ஷேடோ அண்ட் தென் யூ வில் கெட் டீனியாக ஒரு ஐலைனர் ப்ரஷ். யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஐலைனர் ஆஸ் வெல் அஸ் ஐப்ரோஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைனியான ஒரு ஸ்பூலி கொடுத்துருந்தாங்க, டியூண்டா ஒரு ஸ்பூலி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஈஸியாக இருக்குது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ரியலி குட். நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம்னு நான் சொல்லுவேன். ஆல்ஸ் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வாங்குங்க. பட் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் ஐ ரியலி லைக் திஸ் ப்ரஷ். அவங்க ஒரு பவுச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஐ கேன் புட் எவ்ரி திங் லைக் திஸ் அண்ட் டேக் இட் அவே, எங்கேனாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஐ ஆல்சோ டென் டு டீபாட் அ லாட். நான் டீபாட் பண்ணுற ஆள். ஸோ அதனால் நான் என்னோடய ப்ராடக்ட்ஸ்லாம் டீபாட் பண்ணி தான் வச்சுருப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ட்ராவல் பண்ண நினைப்பேன். பிகாஸ் ட்ராவலிங் நம்ம வந்து அங்கே போய் நிறைய திங்ஸ் வாங்குவோம். ஏற்கனவே எக்ஸஸ் பேக்காக நம்ம கொண்டு போக முடியாதுல்ல, அது ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன்னால் ஐ ப்ரிஃபர் திஸ் ப்ரஷஸ் ஸோ மச். ஓகே, இட் இஸ் ரியலி ஹேண்டி, ட்ராவல் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஆல்சோ குட் பிராண்ட் ஆஸ் வெல். சூப்பராக இருக்குது. அண்ட் ஐ கெட் அ வெரைட்டி ஆஃப் ப்ரஷஸ் ஃப்ரம் திஸ் செட். ஸோ ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட். ஓகே கைஸ், ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ப்ரஷை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இதை வாங்குவீங்களா என்னன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வுட் லைக் டு நோ.
யா தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கான்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.